ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூர் ஸ்பெஷலாக தேங்காய் திரட்டிப்பால் அல்வா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோ சாஃப்டான அல்வா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே சாப்பிட்ருக்கவே முடியாது. ஒரு மூடி தேங்காயில் இவ்வளோ டேஸ்டான அல்வா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அல்வா எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கவும் சரியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு முடி தேங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து எடுக்கும்போது பழைய தேங்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அல்வா பண்ணுறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கிறதுனால அந்த அல்வா வந்து நல்லா திரண்டு வரும். ஒரு மூடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இது எல்லாமே நம்ம துருவி தான் ஃபஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். துருவி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட மட்டும் பாசிப்பருப்பு எடுத்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி நம்ம அல்வா செய்ய போகிறோம். அதனால் ஒரு 5 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் அளவில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 5 ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம வந்து லைட்டாக வந்து கலர் மாற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து ரொம்பவும் போடக்கூடாது. இந்த மாதிரி அளவில் போடுங்க, ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். ரொம்ப போட்டிங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் பாலில் நம்ம பண்ணுற அல்வா மாதிரி தெரியாது, பாசிப்பருப்பு அல்வா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பருப்பை ஃபுல்லாக நம்ம வறுத்துக்கணும். லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க, ரொம்ப வறுக்காதீங்க. கலர் மாறிச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடும். இந்த மாதிரி பருப்பை நம்ம வறுத்து நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வறுக்கிறோம். அதே மாதிரி பச்சையாக நம்ம போடும்போது அந்த பருப்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை மாதிரி ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது நமக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து குறைன்னு அரைக்காமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. சுத்தமாக வந்து நமக்கு அந்த பருப்பே தெரியாத அளவுக்கு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அல்வா பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் வந்து சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பை போட்டு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா பருப்பு நல்லா குறை இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியும். அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம நறுக்கி வச்சுருந்த பாருங்கள் தேங்காய், அது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தேங்காய் துருவல் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து துருவி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து கையில் சீவி துருவினாலும் கூட துருவிக்கலாம். நான் வந்து மிக்சிலேயே வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். திரும்பவும் இதை நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டுமே நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பாசி பருப்பு நம்ம வறுத்து அரைச்சிருந்தோம் பாருங்கள், அந்த பவுடர் ரெடியாக இருக்குது. இது ரெண்டையுமே நான் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி திரும்பவும் நம்ம அரைக்க போகிறோம். சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டையும் போட்டு அரைக்க முடியாதனால பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்திருக்கேன். தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து நான் அரைக்க போகிறேன். மொத்தமாக நம்ம போட்டு அரைக்கும் போது இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைப்படவே படாது. அதுக்காக தான் நான் வந்து தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாசிப்பருப்பையும் பவுடரையும் நம்ம தேங்காயும் திரும்பவும் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அந்த பவுடர் எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தேங்காய் நம்ம போட்டிருக்கே தெரியவே கூடாது, அந்தளவுக்கு அரைக்கணும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு. தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி இருந்துச்சுன்னா நமக்கு அல்வா பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் தண்ணி வேண்டான்னு நான் சொன்னது. ஒரு கப்பு நம்ம வந்து தேங்காய் துருவி எடுத்துருந்தோம் பாருங்கள், அதே கப்பு அளவுக்கு நான் வந்து ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் தான் போடணும் இல்லை, நீங்கள் நாட்டு சக்கரை இந்த மாதிரி துருவின வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெல்லம் காய்ச்சி நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அல்வா செய்ய போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா காய்ச்சி நம்ம எடுக்க போகிறோம். பாகு மாதிரி காய்ச்ச வேணாம், அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சி எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சிடலாம். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா நமக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் வெல்லம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வெல்லம் ஃபுல்லாக சீக்கிரமே கரைஞ்சிடும். அல்வா பண்ணவும் டேரெக்டாக கூட வெல்லம் போடலாம். ஆனால் நமக்கு வந்து அந்த வெல்லத்தில் வந்து கொஞ்சம் மண் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு அந்த மண் எல்லாமே க்ளீனாக போயிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால தான் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம லைட்டாக பாகு மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி நம்ம சேர்க்க போகிறோம். வெள்ளை தண்ணி ஃபுல்லாக நல்லா காய்ச்சியாச்சு, கெட்டியே இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். திரண்டு நமக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு மூடி தேங்காய் எடுத்துருந்தேன் பாருங்க. அதில் நான் ஒரு சில்லு தேங்காய் மட்டும் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு நான் அல்வா கூட நான் ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக வந்து தேங்காய் சேர்க்கணும்னு கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிக்குன்றதுக்காக நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நான் முந்திரி பருப்பு போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். வாயில் தட்டுப்படும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அந்த தேங்காயோடய நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போடணும் கிடையாது. என்ன பருப்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிடிச்ச மாதிரி வந்து பாதாம் பருப்பு அது மாதிரி எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காவும் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குன்றதுக்காக தேங்காய் முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. வறுத்தது எல்லாத்தையுமே நெய்யிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதே நெய்யிலே நம்ம வந்து தேங்காவும் பாசிப்பருப்பு மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தேன் பாருங்கள். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் கரண்டியால் அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா திக்காகிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு கொஞ்சம் வந்து திக்காக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம மிக்சியில் நம்ம அரைச்சிருந்தோம் பாருங்கள். அது லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி நம்ம அதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கிறதுனால அந்த வெல்லத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் சேர்க்க போகிறேன். ஒரு பாதி தான் சேர்த்துருக்கேன். இன்னொரு பாதி நான் அப்புறமா சேர்த்துக்க போகிறேன். ஊற்றிருக்க அந்த வெல்லத்துலேயே நம்ம பேஸ்ட்டை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றிருக்க வெல்ல தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி கையை எடுக்காமல் ஃபுல்லாக குக் பண்ண வேண்டியதாக இருக்கும் அல்வா பண்ணுறதுக்கு. மேக்ஸிமமே நாட்டு சக்கரை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெல்லம் தண்ணி ஊற்றுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்ற தான் நமக்கு அல்வா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். திரண்டும் நமக்கு வரும். அல்வா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு பாதி வெல்லம் ஊற்றுனே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2வது பாதி நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு அதில் மண் இருக்குது பாருங்கள், காமிக்கிறேன். இந்த வேஸ்டேஜ்லாம் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்க்குறோம். இதையுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண அந்த வெல்லம் தண்ணி எல்லாமே நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். நல்லா கெட்டியாகணும் இந்த அல்வா பார்த்திங்கன்னா. எப்போவுமே வந்து ஸ்வீட் பண்ணும்போது லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு பண்ணுங்கள். அந்த ஸ்வீட் பர்ஃபெக்டாக அப்போ தான் வரும். நீங்கள் என்ன தான் ஸ்வீட் பண்ணாலுமே அந்த கரெக்டாக அந்த ஒரு ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். உப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண நமக்கு அல்வா திரண்டு வர ஆரம்பிக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காவும் நம்ம வந்து பாசிப்பருப்பு நம்ம அரைச்சோம் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் 2 ஏலக்காய் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா நெய் அந்தளவுக்கு தேவையே படாது. கொஞ்சமாக நெய் சேர்த்தினாலே போதும். நல்லா திரண்டு வரும் இந்த அல்வா. லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். அல்வா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துடும். முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ பாருங்கள், அல்வா நல்லா கெட்டியாகிடுச்சு முன்னாடிக்கு இப்போக்கும். அல்வா ரெடி ஆகிடுச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கரண்டியில் அல்வா எடுக்கும்போது அந்த பேனில் சுத்தமாக ஒட்டாமல் நமக்கு அப்படியே அது உருண்டுட்டு வரும். இந்த மாதிரி உருண்டுட்டு வரும்போது அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், முந்திரி பருப்பும் தேங்காயும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கரண்டியால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தஞ்சாவூரில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த திரட்டிப்பால் அல்வா. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த அல்வாவுக்கு அந்தளவுக்கு நெய்யே தேவைப்படாது. நல்லா திரண்டு வரும். அதே மாதிரி கரண்டிலே நமக்கு ஒட்டாது. சீக்கிரமே இது ரெடியாகி வந்துடும். கரண்டியில் அப்படியே அல்வாவை எடுத்து நான் போடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மறக்கவே மாட்டீங்க இந்த டேஸ்ட்டு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் தஞ்சாவூர் ஸ்பெஷலாக திரட்டிப்பால் அல்வா எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.